Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வாங்குறதுக்கு சிக்பெட் தான் போறோம். ஓகே. ஆனா கார்ல இல்ல. இப்போதான் நாங்க கார்ல போறோம். ஆனா சிக்பெட்க்கு நம்ம எதுல போறோம்? மெட்ரோல போறோம். எஸ். எனக்கு மெட்ரோல போய் பழக்கம். இதுக்கு இவரு மெட்ரோல போயிந்தே இல்லையா? மெட்ரோனா அந்த அப்போ ஸ்கூல் டைம்ல போய்க்கிறேன். அதுக்கு அப்புறமா நான் போயிந்தே இல்ல மெட்ரோல. ஓகே. இப்போ வந்து மெட்ரோல தான் டிராவல் பண்ணி ப்ளஸ் சிக்பெட்ல வந்து பார்க்கிங் எல்லாம் கிடைக்காது फ्रेंड्स. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அங்க நடக்கிறதுக்கே இடம் இருக்காது. இல்ல நான் போய் கார் பார்க்கிங் எங்க போய் தேடுறது. அதான் வீட்ல மம்மி டாடி வந்து இந்த மாதிரி ஐடியா சொன்னாங்க. நீங்க வந்து கார் வந்து மெட்ரோல ஸ்டேஷன்ல விட்டு அங்க இருந்து மெட்ரோல போயிடுங்க. சிக்பெட் ஸ்ட்ரைட்டா போய் இறங்கிடுவீங்க. போயிட்டு அங்க வந்து நிறைய குடோன்ஸுங்க நிறைய இது இருக்கு. இப்ப நம்ம போறது வந்து ஹோல்சேல் கடைக்கு தான் போவோம். நார்மல் கடையில கூட எல்லாமே கிடைக்கும். பட் சிக்பெட்ல வந்து எல்லாம் சீப்பா கிடைக்கும். சரி அதனால சரி வாங்க. நானும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி. ஒரு 6-7 வருஷம் மேல இருக்கும். மம்மி டாடி கூட கிறிஸ்மஸ்க்கு நாங்க போய் இப்போ எல்லாம் இருக்குது வீட்ல. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பூ எதை கேக்குறாங்க. அப்படியே எனக்கு சாண்டா கிளாஸ் பொம்மை வாங்கணும். ஆமா. சோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து அங்க போனானா நம்மளுக்கு சீப்பா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க அப்படியே நானும் செக் பண்றோம். போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி போய் அப்படியே பார்த்துட்டு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். நம்மளும் அதாவது நீங்க பாப்பீங்க செப்பரேட்டா டெக்கரேட் பண்றதெல்லாம் நம்ம வீட்ல ஃபர்ஸ்ட் இயர் மோனா வந்து நாங்க டெக்கரேஷன் பண்றது நான் தான் டெக்கரேட் பண்ண போறேன். அதுவும் இன்னைக்கு வந்து நான் தான் கிறிஸ்மஸ் ட்ரீ. கிரிபு வந்து எனக்கு வந்து நான் டாடிக்கு ஹெல்ப் பண்ணுவேன் கிரிபுக்கு. ஓகே ஓகே வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெக்கரேட் பண்றது வைக்கிறதுனால எனக்கு ரொம்ப இஷ்டம். அது எடுக்கும் போது தான் எனக்கு மனசு வலிக்கும். ஐயோ எடுக்கிறாங்களே அப்படின்னு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். போன வருஷத்துல இருந்து சொல்லியிருக்கேன் தானே கிறிஸ்மஸ் ட்ரீ இது பண்ணீங்களான்னு கேட்டேன். நானா போன வருஷம் நம்ம பண்ணுவோம். இல்ல நீங்க போன வருஷம் வைக்கலையே கிறிஸ்மஸ் ட்ரீ. வெச்சோம்பா. வைக்கலப்பா. நான் கிரிப் போட்டோவே அந்த போடுறேன். கிரிப் வெச்சீங்க. ஆனா இல்ல வெச்சிருந்தீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோ தான் பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் வந்து தனி வீடியோவா நம்ம போட்டுக்கலாம். தனி வீடியோல பாருங்க. இன்னைக்கு வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் வாங்க போறோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் வாங்கினுங்கிறோம் நம்ம. இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் கவுண்டரில் வாங்குவோம். ஓ அவ்வளோதானா? சிம்பிள் மேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். 2ன்னு மென்ஷனாக இருக்கு. நீ தானே 2 போட்ட 100 ரூபாய் தானே பே பண்ண? ஆமா. ஓகே. ஒரு காலத்துல மெட்ரோல ஏறும் போது இவர் கூட வீடியோ கால் பேசி நேருவேன். காலத்துலனா போன வருஷம். ஆமாம் போன வருஷம். இந்த வருஷம் பாதி. இந்த வருஷம்லாம் இல்லை, போன வருஷம். இந்த வருஷம் பாதி போகலையா? என்கேஜ்மென்ட்க்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். அது மெட்ரோ இல்ல உங்க லோக்கல் ட்ரெயின் நீ போயிங்க. எலக்ட்ரிக் ட்ரெயின் நீங்க போய் நின்னு. மெட்ரோல நான் உங்ககிட்ட வீடியோ கால் பேசின்னு போவேன். காலையில லோக்கல் ட்ரெயின்ல தான பாப்பேன் நானு. ஞாபகம் இல்ல? இந்த ட்ரெயின் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தான பார்த்தேன். ட்ரெயின் மாறி போவேன். ஓகே ஞாபகம் இல்ல? உங்களுக்கு காலையில ஃபோன் பண்ணி எழுப்புவேன். அது தெரியும், அது ஞாபகம் இருக்குது. ஆனா மெட்ரோ பார்த்து ஞாபகம் இல்ல எனக்கு. காலையில ஃபோன் பண்ணி எழுப்புனா ஃபோன் பேசுவோம், இல்லைன்னா வீடியோ கால் பேசுவோம். வீடியோ கால் பேசினே நடந்து போவோம். மெட்ரோ ஏறி அங்கே போய் இறங்கி இது கோர்ஸ் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஈவினிங் திரும்பி ரிட்டர்ன் வருவோம். நம்ம மெட்ரோ பேசி பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி நம்மளுக்கு கன்வீனியன்ட் ஆகுதான்ட்டுன்னு. போது பார் ரஷ் எப்படி இருக்குது பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்டோம். ட்ரெயின்லேயே வந்து உட்காந்துட்டோம். ஸோ என்னன்னா டேரக்ட் ட்ரெயின் இல்லைன்றாங்க. டேரெக்டாக மெஜிஸ்டிக் போயிட்டு மெஜிஸ்டிக்லேருந்து இன்னும் ட்ரெயின் பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கே தெரில. எனக்கு தெரியுமா? சரி போய் பார்ப்போம் எப்படின்ட்டு நிற்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல இது. ஹலோ உங்க ஊர்ல போனோம்மா, அது வேறம்மா. ஆகுனா எங்க ஊருன்ற நம்ம ஊரே வேற மாதிரி இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு அங்கே போய் ரீச் ஆகிட்டு நம்ம ட்ரெயின் மாறும் போது ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ எங்கே இருக்கிறோன்னா மெஜிஸ்டிக் இருக்கிறோம். இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிக்கணுமா. ஸோ வந்து இப்போ எப்படி போக போகிறோன்னா ஃபஸ்ட்டு மேலே ஓடி நின்றுச்சு ட்ரெயின் எங்கே பிரிட்ஜ் மேலே. இப்போ வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் போகுது ட்ரெயின். இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு தெரியல. பட் இங்கேருந்து ஒரு 2-3 ஸ்டேஷன் தான் இருக்கும் போல். சரியா? ஆனால் கண்டிப்பாக வரும்போது நம்ம இதில் வருவோமா என்னன்னு தெரியாது. அவ்வளோ ரஷ் இருக்கு. ஏன்னா ஸ்கூலு அந்த ஆஃபீஸ்காரங்கெல்லாம் முடிச்சு போகிற டைம் இது. கவர்மெண்ட் இந்த பக்கம்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க ஜாஸ்தி இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் முடிச்சுன்னு போகிற டைம் இது. சரி ஓகே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரிட்டர்ன் வரும்போது பார்ப்போம் எப்படி க்ரௌட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து
கரெக்டா வந்து சிக்பேட்லயே வந்து இறங்கிட்டோம். இப்போ ஓகே இங்க இங்க இருந்து இருந்து எப்படின்னா அவென்யூ ரோட் கேக்கணும். அவனி ரோடா? ஆ. போன் பண்ணி கேளுப்பா, நம்மளுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. இங்க யார வேணா கேட்கலாம், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு இடம் தெரியாது, ஆட்டோலாம் போகாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. ஆனா எங்க இருக்குது அந்த குடான்னு சொல்லிட்டு காமிச்சிடறேன்னாரு. சரி போயிங்கிறோம் நாங்களும் மாங்குன்னு சொல்லிட்டு. நம்ம சிக்பேட்ல இருந்து அவனியூ ரோடுக்கு வந்து 17 மினிட்ஸ் ஏதோ நம்ம போன்ல பார்த்தோம். இந்த அம்மா நடுக்காது, நம்ம வாய்ப்பே இல்லை. போறப்ப கூட ஆகுமான்னு தெரில, என்னன்னா வாங்குறோம் அது தகுந்த மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெவி டிராஃபிக்ல நடந்து வரோம். ஆட்டோ வந்து இறக்கி விட்டு அந்த அங்கிள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த சைடு தான் இருக்கு, இந்த சைடு நடந்து போங்க அப்படின்னாரு. ஆனா எந்த சைடு இருக்குன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல, அதனால அப்படியே குத்து மதிப்பா நடந்து போயிட்டு இருக்கோம். இதை ஏன்னா பார்த்தா எங்க ஊர் சென்னையில சவுக்கார்பேட் மாதிரி இருக்கு. ஆமா, இது எங்க ஊர் சவுக்கார்பேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையை எப்படியாவது தேடி கண்டுபிடிப்போம். ஆனா நிறைய கடைகள் இருக்கிறது, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வாங்க வந்திருக்கோம், அதனால கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் மட்டும் தான் வாங்க போறோம். கால் பண்ணுப்பா உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இடம் தெரியாம இங்கத்துக்கும் சுத்தி இருக்கிறோம். இவங்க மம்மி சொல்ற இடம் எங்க இருக்குதுன்னு சத்தியமா புரியல எனக்கு. ஏன்னா அவ்வளவு டிராபிக் ஆகுது, ஊர் சவுக்கார்பேட்ட மாதிரியே இருக்குது. பயங்கரமா இருக்குது, எனக்கே பயமா இருக்குது இங்க சுத்துறதுக்கு. ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆகுது. இதான் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எங்க விட்டுக்கிறாங்கன்னு கூட தெரியல. கீழே வா மேல 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 பயப்படக்கூடாது. கட்சியா கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல டாட் திஸ் கடை. ஏன் உனக்கு நீ கேள்வி இது நீ தேடின்னு வந்து ஏதோ இல்லையாண்ணா? இல்லையே. என்ன வேணும் உனக்கு கேளு, அவங்க சொல்றாங்க. ஃப்ளவர் வேணும். ஓகே. சாமந்தி பூ உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க? சாமந்தி பூ எனக்கு தெரியாத, ஃப்ளவர் டெக்கரேஷன் மாதிரி கேளு. என்ன கேட்டா சாமந்தி பூ அந்த பூ இந்த பூன்னு கேட்டீங்க. எல்லாமே அழகழகா இருக்கு, எல்லாம் ஹோல்சேல் தான். இந்த மாதிரி பால்ஸ் வேணுமா கேளு, இந்த மாதிரி எல்லாம் வேணுமா கேளு. ஏன் கையா உள்ள கால விடலையா? கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பார்த்தோன்னே அப்படியே எடுத்துக்கோ. ஒன்னொன்னா உருவிட்டா எதுனா 1 2 இங்க தூக்கு, வேற கடையில வந்துட்டு 1 2 இதுக்கு. அப்ப எது பெஸ்ட்னு பார்த்து தூக்குறேன். ஐ தாத்தா, நீ தாத்தா இருக்கா வந்த? ஐ பெரிய தாத்தா காமெடி பண்ணிட்டு இருக்கிற நீ. வேணுமா? எவ்வளோன்னு கேளு. ரொம்ப பெரிய தாத்தாப்பா. அவ்வளோலாம் வேணாம் போ, அதுக்கு நானே வந்து வேஷம் போட்டு வந்துடுவேன். எதுக்கு? அது ஒரு 1000 ரூபாய் சொல்லுவாங்க. நல்லா இல்ல, நல்லா இருக்கு, நல்லா இல்ல வச்சிரு. வேற என்ன பாரு யூஸ்ஃபுல்லா, இதெல்லாம் ஏன் வேஸ்டா பாருங்கிற? அழகா இருக்காரு. ட்ரீக்கு என்ன வைக்கிற மாதிரி பாரு, இவரே கொண்டு ட்ரீல மாட்டி விட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கடையில எல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து அடுத்தது வந்து ஃப்ளவர்ஸ் வாங்கணும். இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சுப்பா எனக்கு. அப்பா அது கிரவுட் இல்ல, அதான் வந்துக்கிறது வீக் டேஸ் தான், வீக்கெண்ட்ஸ் கூட இல்ல. அதோ ஃப்ளவர், அது ஃப்ளவர் அந்த மாதிரி ஃப்ளவர் சொல்ல மம்மி, அங்க டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ் அங்க தொங்க பாரு. அது டெக்கரேஷன் ஃப்ளவர், அது என்ன உண்மையான ஃப்ளவர்? அது இல்ல அது வேணாம். இது எங்க கோடான் குள்ள போன பூ. இதுவா? அது மல்லி. மல்லிப்பூ அது. மேல போறோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா இருக்கு. இப்ப குடான் குள்ளே கூட்டிட்டு போறாங்க, மேல போறாங்க. பயங்கரமா இருக்கு. இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய வந்துட்டு இந்த வாட்டி. ஆமா பாரு, எதுன்னு பாரு. சரி ஓகே, நான் டாடி கட்சி கேக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பூவோட மாளிகை. இது பூ கடிங்க தான் இருக்குது. இங்க பாருங்களேன், எல்லாமே இருக்குது டிஃபரெண்டா. பிளாஸ்டிக் பூ. இதோ இந்த மேல வாங்க. ஓ இதுக்கும் மேலயா? இதுவும் எவ்வளவுன்னு கேட்கணும். அது பார்த்தா இப்போ வந்து இது 600 ரூபாய் சொல்றாரு. நான் ஜாஸ்தி மீட்டர்ஸ் வேணும் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி தரேன் அப்படின்றாரு. அங்க பாரு. சரி, ஒரு 5ஆவது எவ்வளவு மீட்டர்ஸ் வேணும்? ஒரு 12 15 ஒரு 20 தெரியல. டாடிக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் நம்ம. தப்புன்னு கேளு. இது எவ்வளவு கேளுங்கப்பா. பை இது ಎಷ್ಟು ಬೈ ಇದು 1500. ಇದು ಜಾಸ್ತಿ ಆಯ್ತು. ಇದು ಯಾರು ಇದು இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரொம்ப பயங்கர டயர்ட் ஆகி பசி ஏத்துறதுனால இது சாப்பிடுங்க. இது எக் பப்ஸ்.
எக் பப்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து டீ குடிச்சுங்கிறேன். கரெக்டாக இப்போ எங்கே இருக்கிறோம்னா அவனி ரோடுக்கு ஆப்போசிட்ல கோர்ட் ஆப்போசிட்ல உட்காந்து டீ குடிச்சுங்கிறோம். காஃபி குடிச்சுங்கிறோம். ஸோ இது மெட்ரோ ஸ்டேஷன் இது பக்கத்தில் தான் இருக்குது. ஆட்டோவில் ட்ரை பண்ண எவ்வளோ பண்ண சொன்னாங்க? 600 ரூபாவா? நம்ம பைப்நல்லி இருக்க போகிறதுக்கு 600 ரூபாவா? நான் காரில் பெட்ரோல் போட்டிருந்தா கூட 500 ரூபாய் போட்டு டபுள் சைடு அச்சுன்னு போயிட்டு இருந்துக்குவேன் நான். இதெல்லாம் ஜாஸ்தி. வர்றது போயிடலாமா? கம்மியா தான், ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்குது. போயிடலாம், வேற வழி இரு இறங்குவாங்க. இரு யாரும் இறங்குற பாடு இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஒரு வழியா வந்துட்டு காருக்கே வந்துட்டோம். எஸ், இல்ல இப்படியும் வரலான்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அங்கிருந்து எங்களுக்கு பார்க்க போனா ஆட்டோக்காரங்க நல்லா ஸ்கேம் பண்ணாங்க எங்களை. என்ன ஆயிடுச்சுன்னா அவென்யூ ரோட்ல வந்து அந்த உள்ள போயிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அவென்யூ ரோடு அந்த சிக்னல் கூட இல்ல. சோ என்ன ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து கொஞ்சம் மெட்ரோ ஸ்டேஷன் விடுங்க, சிக்பேட் விடுங்க. ஆனா சிக்பேட் ஆக்சுவலா கிட்டதான் அங்கிருந்து. அவரு என்ன சொன்னாரு, சார் அதை விட உன்ன கிட்ட வந்து இந்த ஹைகோர்ட்டுக்குது, இங்க போயிடலான்னு சொன்னாரு. எவ்வளோன்னு கேட்டா 150 ரூபாய் கேட்டாரு. நியாயமா இது சொல்ல, நான் ஒன்னும் வெளியூருக்கார இல்ல, நம்ம ஒரு காரை தான், என்னையே ஏமாத்துற பாத்தியா நீ? சார் இல்ல சார், கொஞ்சம் திருப்பி ரிட்டர்ன் காலியா வருது அப்படி இப்படின்னு பேசினாரு. ஆனாலும் நான் என்ன சொல்றேன், சார் 100 ரூபாய் வாங்கிக்கோ. ஏன்னா நம்ம சிக்பேட்ல இருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இது அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு 100 ரூபாய் வாங்கினாரு ஒருத்தர். சரி நானும் கொடுத்துட்டேன். ஏன்னா சந்துல புந்துல எங்கயோ வந்து விட்டாரு. இவரு வந்து ரொம்ப ஜாஸ்தி கேட்டாரா. நான் சொன்னேன், அண்ணா ஜாஸ்தி நான் இதுனா. சரி ஓகே சார், 120 ரூபாய் கொடுத்துருங்க சார் லாஸ்டா அப்படி இப்படின்னு சொல்லி கூட எங்களை ஏமாத்திட்டு சிக்னல் கிட்ட விட்டு போயிட்டாரு. மெட்ரோ ஸ்டேஷன்ல கூட உள்ள அவரு. அங்க நாங்க வந்து கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி போய் மெட்ரோ ஸ்டேஷன் கண்டுபிடிச்சி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீக் டேஸ் ஆப்வியஸா டிராபிக், ஐ மீன் என்ன சொல்ற, கிரவுட் இருக்கும் வீக் டேஸ். ஏன்னா ஆபீஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வரவங்க அதெல்லாம் இருக்கும். பட் ஒரு மாதிரி நாங்க என்ஜாய் பண்ணோம். அங்க இருந்து ஆட்டோல வந்துடலாமான்னு ட்ரை பண்ணோம். சரி போறப்போ 600 ரூபாய் இருந்துச்சு. 600 ரூபாய் இது கார்ல வந்துட்டு போயிருந்தாலே ஒரே இதுல 500 ரூபாய். ஒரு வேலைக்கு 600 வந்து ரொம்ப டோட்டலா அங்கே எங்களுக்கு வந்து 220 ருபீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? உள்ள சுத்தி உள்ள மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து அந்த அவென்யூ ரோடு மெயின் இது வர்றதுக்கு அங்க ஒரு 100, அங்கிருந்து திருப்பி மெயின் மெட்ரோ ஸ்டேஷன் வர்றதுக்கு 120. சோ இப்ப நான் அங்கிருந்து ஆட்டோல கண்டினியூ பண்ணியிருந்தோம். நம்ம 600 ரூபாய் நான் சேர்த்தா கூட கிட்ட 700 ரூபாய் 750 ரூபாய் அந்த மாதிரி ஆயிரும். மெட்ரோக்கு இப்ப நாங்களுக்கு ரிட்டர்ன் வருது 2 பேருக்கு சேர்த்து 80 ரூபாய். போறப்போ 100 ரூபாய், போறப்போ வந்து 200 ரூபாய்னா சிக்பேட்ல ஏறணும். ரிட்டர்ன் வரும்போது வந்து ஒரு ஸ்டாப் அஹெட் அப்படி வண்டி ஏறணும். அதனால நம்மளுக்கு 80 ருபீஸ் தான் ஆச்சு. நான் வந்து சேர்ந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆறாம இறங்கணும்னா கார் பார்க்கிங் கீழே இருந்துச்சு. சல்லுன்னு இப்ப கார் எடுத்துன்னு வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஃப்ளவர்ஸ் வாங்கணும். ஓகேங்களா? அது என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க காட்டுறோம். இது நல்லா இருக்குல்ல, இதெல்லாம் கலர் நல்லா இருக்கு. இந்த கலர் நமக்கு ஏற்ற மாதிரி ஆரஞ்சு, கனகாமரம், ஒயிட் வித் ரெட். ஆரஞ்சுல மட்டும் ஒயிட் மிக்ஸ் இல்ல, செப்பரேட்டாவே இருந்துச்சு. ஃபுல் ஒயிட், ஃபுல் ப்ளூ, பிளாக். பிளாக் என்ற பாரு எல்லோ. நீங்க தான் கலரா வேணும். இல்ல தோஸ்தி எல்லாம் உள்ள எல்லாத்துலயும் 4 மம்மி. இந்த கலர்ல 4, இதுல எல்லாத்துலயும் 4. இந்த வாட்டி பூ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிரீனா பண்ணிருந்தோம். கிரீனா அது சொல்லிருந்து எப்படி இருந்துச்சுன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் கிரீனா பண்ணிருந்தோம்னா சாணி இல்ல ஃபாரஸ்ட் மாதிரி இப்போ ப்ளூ லைட் போட்டு ஓகே இங்க ஃபுல்லா கிரீன் அதுவே நல்லா இருக்கும். இது வச்சிருக்கோம் கிராஸ் மஸ்தா. இது அது நல்லா இருக்கு. லைட் போட்டு 7 மீட்டர், 7 மீட்டர். சின்னதா 4 இல்ல எல்லாமே 7 தான். இல்ல இதுல 4 மீட்டர். அது மெலிசாக்கிறதெல்லாம் 4 மீட்டர், பெருசாகிறதெல்லாம் 7 மீட்டர். அப்பயே ஒரே மத்தன வாங்கணும். ஏன் இல்ல ஈஸியா எல்லாம் நாங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. வரும் நீங்க போன்ல அது வாங்க இது வாங்கினா என்னன்னு வாங்குறது. செலக்டிவ் கலர்ஸ் இருந்துச்சு, அது நம்ம வாங்கிட்டோம். மித்ததெல்லாம் வந்து 4 மீட்டர் நல்லா இருக்கு.
இது ஆல்ரெடி வீட்ல இருக்கே. 4 ஒரு டோர் கொண்டு வந்து மாட்டீங்களா? அது டோருக்கு போடுறதுக்கு வாங்கலாம், அது அப்படி இது எதுக்கு வாங்குனீங்க? ஸ்டெப்ஸ்ல வைக்கிறதுக்கு. இங்க 2 மேல 2, ஏன்னா நாங்க எப்பவுமே இங்க ஒரு டோர்ல ஒண்ணு வைப்போம். இங்க 2 அப்படியே வைக்கலான்ட்டுன்னு. நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? சாஃப்ட் ஆயிடுச்சு. சாஃப்டா. ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சிருந்தோம்னா இதே மாதிரி அந்த காலத்துல பூ மாதிரி கனகாமரம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது பேப்பரு. இது வந்து ரப்பர் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இது இது வந்து துணி cloth. நல்லா இருக்குது. தலைக்கு வச்சுன்னு போயிடலாம். ஆமா, எப்படியோ தலைக்கு வந்து பூ வச்சு வைக்கணும் தானே. எப்படி ஆனா வச்சா இது என்ன தலைக்கு வைக்கிற இதுதான் வரும். பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஆர்டிபிஷியல் மாதிரி தெரியல. ரியல் மாதிரி பண்றாங்க. காயாத இருக்கிறது நல்லா இருக்கும். ஓகே டாடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பூக்கு அப்புறமா இது வந்து நாங்க இது பார்த்து ரொம்ப இஷ்டப்பட்டு வாங்க. இங்க கிட்ட வாங்க காமிச்சு அப்படி வரும். ஒன்னு வந்து நார்மல், இன்னொன்னு வந்து ஒயிட். ஐ மீன் கலர் வரும். இது ஒன்று, இன்னொன்று வந்து நார்மல் வரும். ஸோ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வயர் சேர்த்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கினா எவ்வளோ வரும் தெரியுமா? 8 + 8 16 பல்பு. நல்லா இருக்கு. இது ஒன்று எவ்வளோ? இது ஒரு செட்டு எவ்வளோனா 500 ஃப்ரெண்ட்ஸ். இது ஆனால் நான் அமேசான்லலாம் பார்த்தேன், இங்கே தான் இருந்துச்சு ரேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகி எல்லாம் வாங்கியிருந்தெல்லாம் காமிச்சிட்டோம். ஸோ இப்போ இதுதான் இந்த பொருளுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நாம வந்து வருஷம் டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வீடு ஃபுல்லாக இப்போ பாருங்களேன், ஃபுல் பிளெயினாக இருக்குதா வீடு. அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது, அப்புறமா வீடு வந்து வேறு லெவலில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பயங்கரமாக இருக்க போகுது இந்த பூவெல்லாம். இப்போ நீங்கள் பிளெயினாக பார்த்துருந்து வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.